சுனாமி கூட கொஞ்சம் தான் அடிச்சு, நமக்கு அடிக்கிற சுனாமி எல்லாம் பயங்கரம். ஆனா ஒன்னு கேரண்டி, லைஃப் கேரண்டி. மூழ்க மாட்டாய், வெந்து போக மாட்டாய். தீயின் வாசனை கூட மேல பட்டாதபடிக்கு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனா சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, ஆமே, நாங்க மூழ்கி போகவில்லை. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை, ஆமே. நல்ல கையை தட்டி, எங்கள் தேவனி, எங்கள் தேவனி, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஆமென். எங்கள் தேவனி சந்தரகதா, ஆமே. எங்கள் தேவனி, எங்கள் தேவனி, எங்கள் ராஜானி, ஷலரகபலகதரா. ஒரு விசை கூட, எங்கள் தேவனி. ஆமே, ஆமே, ஆமே. ஒரு தீயின் வாசனை கூட, சமுத்திரம் பெரிதா இருக்குதுன்னு, எகிப்தின் சேனை மொத்தமா புறப்பட்டதுன்னு நீ ஃபீல் பண்ணாத. ஒரு நிழல கூட கத்தத்தோட விட மாட்டார். உன் பிள்ளைகள் ஒருத்தர செத்து போக மாட்டார்கள். ஆமென். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, ஜீசஸ், ஜீசஸ். ஒருவர் மேல கைப்படாது, கைப்படாது. தொடர விடுவாரே அன்றி தொட விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்துருவை தொடர விடுவார், தொட விட மாட்டார். இன்னும் சொல்லணும்னா, பார்வன் அப்படி தொடர்ந்ததுனால தான் உனக்கு ஒரு பாதை இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. பார்வன் மட்டும் வராம இருந்ததுன்னா இந்த இவங்க ஷெட் அங்கேயே போட்டு உட்கார்ந்துருவாங்க. அவன் கிளம்பி வந்ததுனால எல்லாருக்கும் ஏக்கம், ஆண்டவர் எங்க ஆண்டவரை போனோம். அப்பதான் ஆண்டவர் சொல்ற, வந்து கோலை நீட்டு. அப்பொழுதுதான் திறக்கப்பட்டது பாதை. ஆமென். பிறக்கப்பட்டது துதி. ஹல்லேலூயா. அவன் பாதை திறந்து துதிக்க வைத்தார். இயேசுவின் நாமத்தில் வார்த்தை தீர்க்கதரிசனமா விதைக்கிற சில பாதை திறந்து துதிக்க வைக்க போகிறார். பாதை திறந்து துதிக்க வைக்க போகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைக்கு கம்பீரிப்போடு, கம்பீரப்போடு, எங்கள் தேவனே, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ. ஆமென். ஷதர பலபௌதரா ரேப்ரா கரஷதரா. எங்கள் தேவனே, எங்கள் தேவன் நீ. ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் தேவன், எங்கள் தேவன் நீர் எங்கள். ஹல்லேலூயா. பாடுங்க. செங்கடலை நீர் பிளந்து, செங்கடலை நீர் பிளந்து, செம்மையான செம்மையான பாதை தந்து, எரிகோவின் கோட்டைகளை க்ளோரி யோசனையா. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில். நல்ல கையை தட்டி, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ. ஜீசஸ், ஜீசஸ். ஷரகபரதரா. எங்கள் தேவன் நீ. ஆமே, நாங்கள் போற்றிடும் எங்கள் தேவனே, எங்கள் தேவன் நீ. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள். க்ளோரி. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா. எனக்கு உண்டு பண்ண போகிற பெரிய பாதைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். லோரகபல சந்தர பலத லேரிப்ரோஷியதரா. ஆமென். இந்த பாதையில உங்கள் கூடாரத்தில் ஒரு துதியின் சத்தம் பிறக்க போகிறது, மகிழ்ச்சியின் சத்தம் பிறக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். பார்வன் நினைச்சா இதோட இவன் ஃபுல்லாவே அழுகதான். ஆனா இங்கதான் ஒரு துதிக்கிற சத்தம், ஒரு துதிக்கிற ஒரு ஜெயத்தின் சத்தம். மகிழ்ச்சியை கர்த்தர் விதைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் அப்படிப்பட்ட மாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். நான் தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள், எனக்கு சாட்சிகள். கர்த்தர் என்ன சாட்சி? இந்த பாதையின் வழியா அவர் தேவன் என்பதை கர்த்தர் நிரூபித்து காட்டுவார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் 15வது வசனத்தில், நானே உங்கள் பரிசுத்தராகி கர்த்தரும்
இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். உங்க ராஜா நாங்கிறத அந்த ராஜாக்கு நான் காட்டுவேன். எகிப்தின் ராஜா மொத்த சேனையும் புறப்பட்டு வரும்போது ஆண்டவர் சொல்ற உன்னுடைய ராஜா நான்ங்கிறத அவனுக்கு நான் காண்பிக்கிறேன். அதுக்கு என்ன செய்யறாரா? 17வது வசனம், ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கும். ஒரு தீரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. நல்ல கவனிங்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். 19வது வசனம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஹalleluya ஜீசஸ் ஷாலா ராகா பாலாகதா ரியாதரா பலபோஷத் ரிபா பாபா பாபா சந்தரா பலபௌதரியாதரா. அவருடைய வழியில் நின்று கொண்டிருக்கிற உங்களுக்காக ஒரு புதிய காரியம், புதிய காரியம், புதிய காரியம். 21வது வசனம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியே. 20வது வசனத்தில், நான் தெரிந்து கொண்ட ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்தில் தண்ணீர். நான் இதை செய்யறது நிமித்தம் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகள் என்னை உங்களுக்கு செய்யறதுல பார்த்து அவர் சிருஷ்டித்த ஒவ்வொன்றும் அவரை கனப்படுத்த போகிறார். அவர் சிருஷ்டித்த ஒவ்வொன்றும் அவரை கனப்படுத்த போகிறார். இப்படிப்பட்ட பாதை கர்த்தர் அனுமதித்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஆமென். சபையே, ஏன் இந்த வார்த்தையில கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார்னா, தயவு செஞ்சு புலம்பாதீங்க, புலம்பாத. நீ பாடுன்றார், அதுதான் ஆராதனை. நீ இடைவிடாம ஆராதிச்சுட்டே இரு, நீ துதிச்சுட்டே இரு. பார்க்கிறவங்களுக்கு ஒருவேளை பைத்தியமா இருக்கும். இன்னைக்கு பைத்தியமா பார்க்கிறவன் நாளைக்கு கனப்படுத்த பார்ப்பா, தேவனை கனப்படுத்த பார்ப்பா. தேவனை ஆராதிக்கிற தேவச்சனமே, நீ சாதாரணமானவன் அல்ல. ஆமே. ஏங்க ஆண்டவர் இதை செய்யறாருன்னா, ஒரே வார்த்தை, எல்லாரையும் நம்பல, உங்களை என்ன நம்புறாரு. பக்கத்துல சொல்லுங்க, நம்மளை நம்புறாரு சொல்லுங்க. ஆமே. இருதயத்தில் என்ன நம்புறாரு, என்ன நம்புறாரு. உங்க குடும்பத்தில் உங்களை நம்புறாரு. அதனாலதான் உங்க குடும்பத்தில் உங்களுக்குன்னு இருக்கும். ஏன் உங்க சொந்தங்களுக்கு இப்படிப்பட்ட பாதையில அனுமதிக்கல, உங்களை நடத்துறாரா, உங்களை நம்புறார். உங்கள் நிமித்தம் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். இந்த பாத்திரத்தின் நிமித்தம் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன். ஆமே. ஆமே. கடந்ததை நினைத்து கலங்காது, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்கா. ஆமே. நடந்ததை கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே. ஆமே. இன்றே நீ கலங்கிட மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கி என் இயேசு கைவிட மாட்டார். ஆமே. ஓ ரகபா, ஓ எங்கள் துக்கம் சந்தோஷமா மாறு. எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடு. எங்கள் எங்கள் ஜீசஸ். ஹalleluya. ஆமென். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் வாழ்க்கை சாட்சியாய் மாறும், என் கர்த்தர் சாட்சியாய் என்னை நிறுத்த போகிறார். ஆமென். பார்வன் நெருங்க நெருங்க தேவ பிள்ளையே வாசல் திறக்கப்பட போகுதுன்னு அர்த்தம். நெருங்க வாசல் திறக்கப்பட போகுதுன்னு அர்த்தம். பாதை திறக்கப்பட போகுதுன்னு அர்த்தம். செங்கடல் பிளக்கப்பட போகுதுன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென். ஜீசஸ். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு கேட்க, எப்போ இந்த பெரும்பாதை உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னு கேட்டா சொல்லுவாங்க, அவன் நெருங்கின போது. அவன் நெருங்கும் போது இங்க
ஓப்பன் ஆகுது. சிலது நெருங்குதா வாழ்க்கையில், சில போராட்டம் ரொம்ப நெருக்குதா, ஒரு பெருக்கம் உண்டாக போகிறது. நெருக்கத்தின் நடுவில் ஒரு பெருக்கத்தை விசுவாசிக்கிறாங்க. ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்ற, நீ வழியில மாறிராத. ஆமா, இந்த நேரத்துல தோணும் வேறவே எடுத்துடலாமா, வேற வழியில போயிடலாமா. திறக்கப்பட போகிற நாட்கள் வந்துருச்சு. ஆமா, திறக்கப்பட போற நாட்கள் வந்துருச்சு. ஆமென். திடீர்னு ஈசாக்கின் மேல பாரத்தை தூக்கி வைக்கும்போது ஈசாக்குக்கு கேள்வி, இப்ப எதுக்குப்பா இந்த பாரம்? ஆட்டுக்குட்டியே இல்லை, ஒன்றும் இல்லை. இதுவரை நடந்த பாதை என்பது தரையில் நடந்து வந்துட்டேன். ஆனால் இப்போ நடக்க போகிற பாதை என்பது மலையில் ஏறணும். இப்போ தான் எனக்கு ஹெல்ப் தேவை 2 வேலைக்காரங்களுக்கு. இப்போ தான் எனக்கு ஹெல்ப் தேவை, கழுதையோட ஹெல்ப். ஆனால் இந்த இடத்துல கழுதையை நிறுத்திட்டாரு, வேலைக்காரங்களை நிறுத்திட்டார். என் மேலே திடீர்னு பாரத்தை தூக்கி வச்சு என்ன நடக்க விடுறீங்களே? ஏன்? உனக்கு குறிக்கப்பட்ட இடம் பக்கத்தில் வந்துருச்சு. உனக்கு குறிக்கப்பட்ட காரியங்கள் பக்கத்தில் வந்துருச்சு. உனக்கு குறிக்கப்பட்ட சில காரியங்களை கர்த்தர் பக்கத்தில் கொண்டு வந்துட்டா. ஆமென். உனக்கு வே ஓப்பன் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தில் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என்னை கை கொண்டு நடந்தபடியா, என் வார்த்தையை கைப்பற்றி நடந்தபடியா, இதோ உனக்காக ஒரு திறந்த வாசலை. ஆமென். ஆண்டவர் சொன்னி, வழியை மட்டும் மாறிடாத. இயேசுவின் நாமத்தில் ஒரு வார்த்தை தைரியமா சொல்றேன், அவர் மேல பிரியமா இருக்கிறவன் அவர் நடத்துகிற பாதையிலும் பிரியமா நடந்துட்டே இருப்பான். ஆமென். அவர் மேல உங்களுக்கு பிரியம் இருக்குன்னா, நம்பிக்கை இருக்குன்னா, விசுவாசம் இருக்குன்னா, அவர் நடத்துகிற பாதையை சந்தோஷமா நடந்து போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா நம்பிக்கை உண்டு, என் மூலம் அவர் சாட்சி. ஆமாம், என்னை சாட்சியை நிறுத்துறது வேற, என் மூலமா அவர் சாட்சியாய் நிற்பது வேற. பார்க்குறவங்க என்ன சொல்ல போறாங்க தெரியுமா? உண்மையிலே உண்மையான கர்த்தர் அவன் ஆராதிக்கிறது. இந்த சாட்சி போதுங்க. நான் பெருசா செஞ்சேன்ற சொல்ற சாட்சி எனக்கு தேவையில்லை. என் தேவன் உண்மையான தேவன் தெரிஞ்சா போதும். நம்புறவங்க மட்டும், அப்படி விரும்புறவங்க மட்டும். ஆமென். இன்னிலேருந்து நாம ஜெபம் ஃபார்மேட்டே மாத்தணும். ஆண்டவரே என்ன சாட்சி அப்படி கேட்காதீங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு செய்யறத பார்த்து சொல்லணும், நீ ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன். இப்படிப்பட்ட சாட்சியை நான் கேட்க விரும்புகிறேன் சொல்றவன். ஹல்லேலூயா. நடத்துங்க ஆண்டவரே, நடத்துங்க ஆண்டவரே. எப்படி ஒரு நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்தி நடத்துங்கப்பா. எப்படி நடத்தணுமோ நடத்துங்க. பார்க்கிறவன் சொல்லே, நீ ஆராதிக்கிறவன் நம்ம உண்மையான ஆராதனை தேவன். அவர் ஒருவர் தான் தேவன், அவர் ஒருவரே தேவன். அவரை போல ஒரு தேவன் இல்லை, அவரை போல ஒரு இரட்சகர் இல்லை, அவரை போல சிறந்தவர் இல்லை, அவரை போல உன்னதர் இல்லை, அவரை போல மகத்துவர் இல்லை, அவரை போல வாசல்களை திறக்கிறவர் இல்லை. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சாட்சி கர்த்தர் கேட்க வைப்பா. அதற்காக இந்த சத்தத்தை கேட்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். பிரியப்பட்டு நடவுங்கள். யோபுல அதுதான் 22வது அதிகாரம் 26 வசனம் வாசிங்கள். 22வது அதிகாரம் 26வது வசனத்தில் யோபுவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக நீ அவருக்குள்ள மன மகிழ்ச்சியாயிரு. 28வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசு பொன்னும். 28வது வசனம், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நீ சர்வ வல்லவருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருந்து நடங்க. உன் பாதையில் வெளிச்சத்தை அவர் உண்டு பண்ணிட்டே இருப்பார். அவர் நடத்துற பாதை, அவர் மேல உனக்கு பிரியம் இருக்கும்னா அவர் நடத்துற பாதை உனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமென். உண்மையில எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் அவர் நடத்துற பாதை சந்தோஷமா தான் இருக்கு? வேற வழி இல்லாம சில கை வைத்துறீங்க, இதுவரை இல்லைன்னா இனி உண்டாவதாக. ஆமென். அவர் எல்லாமே எங்க இந்த தெய்வத்தை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லைங்க. இந்த தெய்வத்துக்கு கீழே இருக்கிறதுனால தாங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். வேற இவரை மட்டும் நம்ம தெரியாம இருந்திருப்போனா, இந்த வார்த்தை மட்டும் நமக்கு கிடைக்காம இருந்திருப்போனா, இன்னைக்கு நம்ம சந்திக்கிற பிரச்சனை இது இல்லை. இதுக்கு முன்னாடி சந்திச்ச செங்கடல்லாம் இல்லை. ஆமாம், 1ஆம் தேதி சொன்னேன், இன்னைக்கு சந்திக்கிறது யோர்தான் தான். ஆண்டவர் சொல்ற கால் எடுத்து வை. நீ ஏன் ஆண்டவர் பெரிய பிரச்சனையெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறேன். ஒரு செங்கடலே தாண்டிட்ட, இதை தாண்ட மாட்டியா? ஆமாம். நம்ம பல நேரத்தில் தாண்டினதெல்லாம் மறந்துட்டோம்.
தாண்ட போறதை தான் யோசிக்கிறோம். தாண்டினதை நினைச்சிட்டீங்கன்னா தாண்ட போறது ஈஸின்னு நீங்களே சொல்லிடுவீங்க. ஆமே. எங்க செங்கடலை தாண்டறது ஈஸியா, யோர்தானை தாண்டறது ஈஸியா? அதுலயும் நம்பிக்கை வரல. சரி, அடுத்துக்கு செங்கடல் பெரியதா யோர்தான் பெரியதா? சரி, அப்ப செங்கடலை தாண்டறது ஈஸியா, யோர்தானை தாண்டறது ஈஸியா? யோர்தானை. செங்கடலை தாண்டிட்டீங்களா? அப்புறம் என்ன யோர்தானை கண்டு கலங்குறீங்க? இதுவரை செங்கடலை தாண்டாத யாரும் இங்க இருக்க மாட்டீர்கள் நான் நம்புறேன். எத்தனையோ செங்கடலை தாண்டி கர்த்தர் நடத்தி வச்சிருக்கிறார். இந்த யோர்தானை தாண்டுவீங்க. தாண்ட பண்ணுவார், தாண்ட பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். சாட்சி துதியின் நாட்கள் வருகிறது. கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவாராக. ஒரு வார்த்தை கூட சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உன் வழியை மாத்திராதீங்க. டோன்ட் சேஞ்ச் யுவர் வேஸ். ரெண்டாவது, டோன்ட் சேஞ்ச் யுவர் ஃபெய்த். உங்க விசுவாசத்தை மாத்திராதீங்க. உங்க விசுவாசத்தை மாத்திராதீங்க. சூழ்நிலை எல்லாம் தலைகீழா போனதும் ஆண்டவர் மேல என்ன விசுவாசத்தை தொடங்குனீங்களோ, இந்த விசுவாசத்தை, ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த விசுவாசம் என்பது நான் துவங்கினதில் எனக்குள் துவக்கப்பட்டது. எனக்குள்ள கர்த்தர் விசுவாசத்தை துவக்கி தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க மற்ற கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் ஆமென். இப்ப ஜனங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில், இன்னும் சொல்ல போன மோசேட்ட வந்து முறுமுறுத்த உடனே மோசே 13வது வசனத்தில் 14வது வசனத்தில் அடிச்சு சொல்றார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, வாசியுங்கள், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன சொல்றாரா? நீ என்னிடத்தில் முறையிடுகிறது. இங்க விசுவாசத்தை அறிக்கை பண்ணிட்டு இருக்கிற மோசேட்ட ஆண்டவர், நீ ஏன்டா முறையிடுற அப்படின்றார். என்ன ஆண்டவர் முறையிடுற? மோசைக்கு வாயில விசுவாசம் இருக்கு, ஆனா இருதயத்தில் ஒரு பயம், எங்க என்ன நடக்க. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, விசுவாசத்தை சொல்றல, இந்த விசுவாசத்தை போய் சமுத்திரத்துக்கு முன்னாடி நின்று கையவோங்க. உன்னை நான் தனியா நடக்க விட்டுருந்தா நீ தளர்றது ஓகே, உன் கையில வார்த்தைங்கிற ஒரு கோலை கொடுத்து தான் நான் விட்டுருக்கிறேன். எத்தனை பேர் சொல், இன்னைக்கு நான் சந்திக்கிற இந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு முன்பாக இந்த கோல் என் கையில வந்துட்டுன்னு சொல்றவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க, இன்னைக்கு உங்க கையில வார்த்தைங்கிற கோல் இல்லாம சமுத்திரத்துக்கு முன்னாடி நிக்கிறீங்கன்னா நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் ரைட். ஆனா வார்த்தைங்கிற கோலை சந்திச்சுட்டு தான் இந்த சமுத்திரம் இன்னைக்கு சந்திக்கிறீங்கன்னா இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இவ கோல் ஜெயிக்குமே தவிர கோல் மூழ்காது. கோல் ஜெயிக்குமே தவிர கோல் மூழ்காது. ஆமென். உடனே தான் சொல்ற, நீ என்ன பாக்குறது விட்டது, கையில கொடுத்த வார்த்தையை பாரு, கோலை போய் நீட்டி பிளந்து போடுன்றார். இந்த வார்த்தை அது. ஆமென். பிளந்து விடுன்றார். அப்போ ஒரு தேவப்பிள்ளை புரிஞ்சுக்கிற, வார்த்தை பிடிச்சிட்டு நிற்கிறேன் என்றால் எனக்கு முன்னாடி பாதை ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். நம்ம இதை செய்யலை இன்னும் ஒழுங்கா, வார்த்தை அறிக்கை பண்ணி ஜெயிக்கல, வார்த்தை பிடித்து கொண்டு ஜெயிக்கல. நம்ம நிக்கணும் அங்க முன்னாடி. ஃபெய்த்ல மாறிடாதீங்க, நம்பிக்கையில மாத்தி, விசுவாசத்துல தளர்ந்துராதீங்க. விசுவாசத்துல தளர்ந்துராதீங்க. தேவன் துவக்கின விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. மார்க் 5வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும், யவீரு பலமுறை தியானித்திருந்தாலும் ஒரு விசை கூட அந்த பகுதியை நான் தியானிக்கும்படி விரும்புகிறேன். நேரம் போகிறது, அந்த காரியத்தை மட்டும் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். மார்க் 5வது அதிகாரத்தில் இப்பொழுது யவீரு இயேசுவை அழைத்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். யவீரு வந்து கேட்டு கெஞ்சி கேட்டு, பிள்ளை மரிக்க போகிற சூழ்நிலை, அப்பொழுதுதான் பாதத்தில் விழுந்து ஆண்டவரிடத்தில் வருந்தி கேட்டு வீட்டுக்கு அழைத்து கொண்டு போயிட்டு இருக்கிறான். போகிற வழியில் தான் இன்னொரு வஸ்திரத்தை தொட்டு சுகமாகிறாள். அவருடைய சாட்சி பேசப்பட்டு கொண்டிருக்கும் போது யவீருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து சொல்லுகிறார். 35வது வசனத்தை வாசியுங்கள். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவருடைய வீட்டில் இருந்த சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்று சொன்னது 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவரை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் விசுவாசத்தை சேஞ்ச் பண்ணிராத. நீ என்ன, உன் பிள்ளை வியாதியா இருக்கும், அதாவது மரிக்கிறதுக்கு முன்பாக அவள் மரண வேதனை படும்போது என்னை பார்க்க வரும்போது என்ன விசுவாசத்தோட வந்தியோ, அந்த விசுவாசத்துல கொஞ்சம் கூட மாறாம அப்படியே
இரு. இப்ப நியூஸ் மாறுது. வியாதியா இருந்த பிள்ளை எப்படி மாறிச்சு? செத்து போயிடுச்சு. இந்த நேரத்தில் என் விசுவாசம் தளரும், உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. இந்த நேரத்தில் என் விசுவாசத்தில் அடி வாங்குறது போல இருக்கும், உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் உடனே கையை பிடிச்சு சொல்றாரு, பிள்ளை செத்துட்டு விசுவாசத்தை சாக விட்டுறாத. ஆமாம், உன் சூழ்நிலை செத்துட்டு விசுவாசத்தை சாக விட்டுறாத. செத்த இந்த சூழ்நிலையை மாற்ற உன் தேவன் இன்னைக்கு ஜீவனோடு இருந்து கொண்டு தான் இருக்கிறார். ஆமாம், ஆண்டு சொல், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. சுற்றி இருக்கிற வார்த்தைகளை கேட்டு நீ விசுவாசத்தை தளர விடாதே. இது தியானித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் எழுத வைத்த வார்த்தை இதுதான். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன விசுவாசிக்கிறார்கள் என்பதை அல்ல தேவன் பார்ப்பது, நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்கள் என்றுதான் தேவன் பார்க்கிறார். ஆமென். இந்த இடத்துல சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் விசுவாசிக்கிறாங்களான்னு ஆண்டவர் கேட்கவில்லை. வந்து சொன்னாங்களே அவங்க விசுவாசிக்கிறாங்களான்னு ஆண்டவர் கேட்கல. ஆண்டவர் யாருக்குள்ள விசுவாசத்தை பார்க்கிறார்? எவரோ, நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசி. உன் விசுவாசத்தில் தளர்ந்துராத, உன் விசுவாசத்தில் தளர்ந்துராத. ஆமென். மோசேட்ட சொல்ற, நீ ஏன் முறையிடுற? மற்றவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாம இருக்கலாம் மோசே, நீ விசுவாசத்தில் தளர்ந்துராத. நீ போய் கோலை நீட்டு, நீ போய் கோலை நீட்டு. அன்பான தேவ ஜனமே, உங்க கூட இருக்கிற எல்லாரும் நீங்க நடக்கிற பாதையில் உங்களை போல விசுவாசிக்க வேண்டும் என்று கிடையாது. அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்க விரும்பவில்லை. கர்த்தர் பார்க்கிறது உங்க விசுவாசம் எப்படி இருக்கு. ஆமென். உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? அதனால தான் ஆண்டவர் சொல்ற, டோன்ட் சேஞ்ச் யுவர் ஃபெய்த். உங்க விசுவாசத்தில் மாற்றத்தை கொடுத்துறாதீங்க. நீ ஆண்டவர் கூட்டிட்டு போ வரும்போது, இன்னும் சொல்ல போன வீட்டில் இருந்து புறப்படும் போது என்ன நம்பிக்கை வந்து, என் ஆண்டவர் வீட்டுக்கு வருவார், என் பிள்ளையை தொடுவார், என் பிள்ளை எழும்பும். இந்த நம்பிக்கை தானே இந்த விசுவாசம். ஆமாண்டவர். என் காலில் விழும்போதும் அதுதானே விசுவாசம். ஆமாண்டவர். இப்போ நான் கூட நடக்கும்போது அதுதானே விசுவாசம். ஆமாண்டவர். இப்போ செய்தி வருது, பிள்ளை மறித்துட்டா, இப்போ உன் விசுவாசம் என்ன? இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது தேவன் யாரை பார்ப்பார்னா, சுத்தி இருக்கிறவங்களுக்குள்ள என்ன விசுவாசம் அதை பார்க்க மாட்டார், உனக்குள்ள என்ன விசுவாசம். ஆண்டவர் அதனால தான் வந்தவங்கள்ட்ட சொல்ல, பரவாயில்ல நான் வரேன் அப்படி சொல்லல. எவரோ பார்த்து சொல்ற, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாரு. அவன் நீ விசுவாசி. உன் வீட்டில் எல்லாரும் விசுவாசிக்கணும்னு அவர் கேட்கவில்லை. எவருவே, நீ என்ன நம்பி நடக்கிற? நான் இப்போ நடத்துகிற பாதையில் நீ வந்துட்டு இருக்கிற சில சூழ்நிலை நான் இப்போ அனுமதிக்கிற. இந்த சூழ்நிலையில் சில தாறுமாறுகள் நடந்து விட்டது, சில இல்லாய்மைகள் நடந்து விட்டது. அதை பற்றி நீ கவலை, நீ விசுவாசமா இரு. ஆமென். எல்லாவற்றையும் திருப்பி தர என்னால கூடும். நீ நம்பினேனா, நீ நம்பினேனா, நீ நம்பினேனா, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். ஜீசஸ். ஆமென். ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிற அன்பு தேவ ஜனமே, விசுவாசத்தில் மாறிடாதீங்க. என்ன விசுவாசத்தில் துவங்குனீங்க இந்த பாதையில்? ஆண்டவர் நடத்தும்போது என்ன விசுவாசம்? கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். இந்த வருஷம் என்ன விசுவாசம்? சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எப்பேற்பட்ட சூழ்நிலையானால் நீங்கள் சகலவற்றையும் திருப்பும்படியாய் கர்த்தர் உங்களோடு கூட பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். மோசேட்ட சொல்ற வார்த்தை, கோலை பிடிச்சிட்டு போய் நில்லுன்றார். கோலை பிடிச்சிட்டு போய் நில்லுன்னு கூட இல்லை, அந்த வார்த்தை. அவன் சமுத்திரத்தை பிளந்து போடு, பிளந்து விடு. சமுத்திரம் உன் விசுவாசத்தை பழகக்கூடாது, உன் விசுவாசம் சமுத்திரத்தை பழகணும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சமுத்திரம் விசுவாசத்தை பழகக்கூடாது, நம்ம விசுவாசம் சமுத்திரத்தை பழகணும். ஆமென். அப்போ சமுத்திரத்தோட பவரை எதிர்க்கணும் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் இருக்கும். சமுத்திரத்தை விட திக்கா எதிர்க்கணும் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் இருக்கணும். பார்வன் வருகிற பார்வனுடைய சேனையை விட அதிகரிப்பு எதில் இருக்கு தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தில். தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் எப்பேற்பட்ட சமுத்திரத்தையும் பிளக்கும், உங்களுக்கான பாதையை காட்டும். ஆமென். விசுவாசத்தில் மாறுறாதீங்க. எவர்கிட்ட சொல்றே, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாரு. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரையும் வெளியே துரத்திட்டார் ஆண்டவர். யார் யார் விசுவாசிகளே அவ்வளவரையும் வெளியே துரத்திட்டு எவரோ மட்டும் கூட்டு போய், ஆமென், பிள்ளை கையை தொட்டு, பிள்ளை கையை தொட்டு. இந்த வார்த்தையை சொல்லும் போதே நான் விசுவாசிக்கிறேன், சிலதை கர்த்தர் உங்களுக்காக தொடுவார். அவர் தொடுவாருங்க. விசுவாசிச்சு நிக்கிற உங்களுக்குன்னு அவர் சிலதை செய்ய போகிறார், உங்களுக்காக சிலதை செய்ய போகிறார். ஆமென். ஆமென். காற்று எப்பொழுது வீச துவங்கிச்சு தெரியுமா? கடலுக்கு நேரா. மோசே போய் கோலை ஓங்கிட்டு நிற்கும் போது,
ஆமென். மோசே ஓங்கிட்டு நிற்கும்போது ஆண்டவர் சொல்லிட்டார் பிளந்து போடு, என்ன செய்யணும்னு. ஆனால் விசுவாசிச்சு அந்த செங்கடலுக்கு முன்னாடி கோலை ஓங்கிட்டு நிற்கும்போது விசுவாசிக்கிறவனுக்காக அவர் கிரியை செய்ய துவங்குகிறார். ஆமென். எவரு விசுவாசிச்சு ஆண்டவர் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஆண்டவர் செய்யறதுக்கு எல்லாம் விட்டு கொடுக்கும்போது விசுவாசிச்சு நிற்கிற எவருக்காக அவர் பிள்ளையை தொட்டார். மோசைக்காக சமுத்திரத்தை தொட்டார், பிள்ளைக்காக எவருக்காக பிள்ளையை தொட்டார். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசனமா சொல்றேன், எதுல விசுவாசிச்சு நிற்கிறீங்களோ அந்த காரியத்தை உங்களுக்காக கர்த்தர் தொட போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அவர் தொடுவார். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூட. ஆமென். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததேதுவும். ஹல்லேலூயா. உம்மால் கூடாததேதுவும். சொல்லு, இயேசுவால், இயேசுவால். அவர் தொட்டு அவர் ஒரு காட்டை வீச பண்ண அந்த காட்டு போய் சமுத்திரத்தை தொடுது. எவருக்காக தன் பிள்ளை கையை தொடுறார், பிள்ளையை தொட்டு எழுப்பி விடுகிறார். விசுவாசத்தில் உறுதியா இருங்க. தொட வேண்டிய பகுதி அவர் தொடுவார், திறக்க வேண்டியது அவர் திறப்பார், காண வேண்டியது கர்த்தர் காண பண்ணுவார். எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் விசுவாசித்து ஹல்லேலூயா. விசுவாசத்தில் தளர்ந்துராதீங்க. தளர்றது போல இருக்குன்னா அப்பாட்ட கேட்டுருங்க, தளர்றேன்ப்பா. யோசபாத் கேட்டானே, நிற்க பலன் இல்லை ஆண்டவரே, முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒன்ன போய் நம்புறேன் இப்படி சொல்லலை. கர்த்தர் தட்டி சொல்றேன், தைரியமா இரு, யுத்தம் என்னுடைய, நான் பார்த்துக்கிறேன், நீ துதிச்சு ஆர்ப்பரி. இதை கேட்டது யோசபாத் ஆர்ப்பரிக்க துவங்குகிறான், ஆராதிக்க துவங்குகிறான். அவனுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ண துவங்கினார். இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தை கோலை பிடிச்சிட்டு நில்லுங்க, இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நில்லுங்க. வார்த்தையோடு தான் சமுத்திரத்துக்கு முன்னாடி நிக்க வச்சிருக்கிறார். ஆமென். வார்த்தை இல்லாம சமுத்திரத்தை அனுமதிக்க மாட்டார். வார்த்தைங்கிற கோலோட தான் சமுத்திரத்தில் நிக்க வச்சிருக்கிறார். கோலை பிடிச்சிட்டு நில்லுங்க. பார்க்கிறவங்களுக்கு பைத்தியமா இருக்கும், ஆனா திறக்கப்படும் போது எல்லா கண்களும் ஆச்சரியத்தை காணும். மோசைக்காக சிலவைகளை கர்த்தர் திறப்பார். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். உங்க கைகள் கூறுகவில்லை. நல்ல தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா அப்பா நீங்க எங்களோடு பேசி கொண்டிருந்த மேலான வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா நாங்கள் அக்னியில நடந்து வந்தோம் அப்பா, ஆனால் நாங்கள் அப்பா வெந்து போகவில்லை தகப்பனே. அப்பா நாங்கள் எத்தனையோ சூழ்நிலைகள் தகப்பனே அப்பா அமிழ்ந்து அமிழ்ந்து போய் கொண்டிருந்தாலும் தகப்பனுடைய கரம் எங்களை தூக்கி தூக்கி விட்டு கொண்டிருந்ததே அப்பா. அப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய கரம் அப்பா எந்த சூழ்நிலையில் அவர்கள் அப்பா காணப்பட்டாலும் அப்பா அந்த சூழ்நிலையின் நடுவிலையும் பரிசுத்த ஆவியானவருடைய கரம் அந்த இடத்துல இறங்கி சென்று விடுதலையாக கட்டளை இடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவருடைய கரம் தகப்பனே அவர்களை தொடட்டும் அப்பா. என்ன சூழ்நிலையில் அவர்கள் காணப்பட்டாலும் சரிதான் தகப்பனே. அப்பா ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம் தகப்பனே. அப்பா ஒருவேளை தகப்பனே பிள்ளை பாக்கியத்திற்காக இருக்கலாம் தகப்பனே. ஒருவேளை ரட்சிப்பிற்காக இருக்கலாம் தகப்பனே. அப்பா ஒருவேளை பலவேறு அப்பா பிரச்சனைகளில் ஈடுபட்டு தகப்பனே அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காமல் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் தகப்பனே. அப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்ன குற்றங்கள் காணப்பட்டாலும் குறைகள் காணப்பட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் அதை மன்னித்து அப்பா அவர்கள் எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, எதற்காக தவித்து கொண்டிருக்கிறார்களோ, எனக்கு அது நடக்காதா, எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கை, அப்பா என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை என்று அப்பா அழுது கொண்டு இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானுடைய கரம் அப்பா இறங்கி சென்று விடுதலையை கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய கரம் முழுமையாக அந்த இடத்துல இறங்கி செல்லணும் அப்பா. அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான் தகப்பனே, முழு மனதோடு முழு உள்ளத்தோடு அப்பா இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் இறங்கி சென்று இன்றைக்கே ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த தடைகளையும்
தடை கட்டுகளையும் போராட்டங்களையும் போராய்மைகளையும் நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அப்பா நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவருடைய கரம் இறங்கி சென்று விடுதலை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. மீதமுள்ள நேரத்தில் நீங்க பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.